Hi and hello creators, welcome back to Unic. தமிழ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க Hotstarல இருக்கிற வீடியோ கிளிப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆடியோ கிளிப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவி கிளிப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல ஆடியோ அண்ட் வீடியோ கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் கிளிப் நீங்க டிவில ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ற கிளிப் ஆகட்டும், இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் Hotstarல G5ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கிற ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா வராதா? ஸோ அப்படி யூஸ் பண்ண என்ன ஆகும்னு இந்த வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு வீடியோ கிளிப் வந்து யூஸ் பண்ணுறீங்க சீரியலோட இது ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் ஆகட்டும், ஸ்டார் விஜய் ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும் நீங்கள் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுருவீங்க. எப்படின்னா டிவியில் ரெக்கார்ட் பண்ணி போடுறதாகட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி இல்லைனா ஆப்பில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு காப்பரேட் கிளைம்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து வராது. ஸோ சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரேட் கிளைமராகவே எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சுங்க, எல்லாம் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன ஆகுனா இது தேர்ட் பார்ட்டி மூலமாக மேனேஜ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Hotstarன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டி பைரசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க, கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் ஆகட்டும், இல்லை நம்ம பேர் நோவி டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் ஆகட்டும். இப்போ நம்ம ஆப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது மூலமாக வந்து பாருங்கள் எதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்லேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்து தருவாங்க. ஸோ உடனே வந்து தர மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாகவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து டர்மிட் வந்து பண்ணிவிடுவாங்க, மல்டிபிள் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்று நீங்கள் G5ல யூஸ் பண்ணாலும் சரி, Hotstarல யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜி ரிலேட்டட் ஆகட்டும், ஸ்டார் ரிலேட்டட் ஆகட்டும், ஆப்ஸ் ஆகட்டும், டிவிக்கு ரிலேட்டடாக இருக்கிற கிளிப்ஸ் ஆகட்டும், நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரைக் வரலிங்களே, நான் சேனல் நல்லா தானே ரன் பண்ணிட்டுருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் சீரியல் கிளிப் ஆகட்டும், மூவி கிளிப் ஆகட்டும், ஆடியோ கிளிப் ஆகட்டும், வீடியோ கிளிப் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஸ்ட்ரைக்ன்றது வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற பாருங்கள், ஆப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட், நோவி டிஜிட்டல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது ரிகவர் வந்து பண்ண முடியாதுங்க. ஸோ டோட்டலாக சேனல் வந்து டர்மினேட் வந்து பண்ணி விட்டுருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா Hotstarலேருந்து வரும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ Hotstarலேருந்து வராமல் இந்த ஆன்டி பைரசி மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோவி டிஜிட்டல், ஆப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட்லேருந்து உங்களுக்கு வந்து ரீச் வந்து ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஜியோ டிவி ஆப்பில் நீங்கள் ஒரு கிளிப் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த கிளிப் எடுத்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜியோ டிவிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது, ஜியோ ஆப்லேருந்து ஸ்ட்ரைக் வந்து வராது, உங்களுக்கு ஆப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட்லேருந்து ஸ்ட்ரைக் வந்து ரிசீவ் வந்து ஆகுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிற பாருங்க இதை, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படின்னா ஒரிஜினல் வீடியோஸ் மட்டும் அப்லோட் வந்து பண்ணுங்கள். ஸோ அதர் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண சேனல் வந்து டர்மினேட் வந்து ஆகிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.